அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனாலாக்ஸ் சமையல் நேரம். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரெட் அல்வா எப்படி கொஞ்சம் கூட ப்ரெட்டு வேஸ்ட் பண்ணாமல் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் 5 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, லாஸ்ட்டாகவும் ஃபர்ஸ்ட்டாகவும் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி யூஸ் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல நடுவில் இருக்கிற இந்த ப்ரெட்டை இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸ்கொயர் ஷேப்பில். அடுத்ததாக சைட்டில் இருக்கிற அந்த வார் பகுதி இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி பகுதியும் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எப்படி அதை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இதுக்கு எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வரும். இல்லைன்னா ப்ரெட்டில் எண்ணெய் கோத்துக்கும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துட்டு இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் கோக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ரெட்டை எப்படி பொரிக்கலான்றதை உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அடுத்ததாக அந்த சைட்டில் உள்ள பகுதியெலாம் எப்படி பொரிக்கலான்றதை பார்த்துருவோம். இது பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த நடுப்பகுதியோ சைட்டில் உள்ள பகுதி அதெல்லாம் நம்ம ஒன்றாவே சேர்க்கக்கூடாது. தனித்தனியாக தான் நம்ம பொரித்து எடுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா செய்யும் போது இந்த பகுதிகளை தூக்கி வீசிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் தூக்கி வீச வேண்டியதே இல்லை. நீங்கள் சரியாக பொரித்து எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரிக்கும் போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தனித்தனியாக அதை ஆட் பண்ணி பொரிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல கலரில் வந்துருச்சு இல்லையா, இதை இப்போ நம்ம எடுத்து எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக வார் பகுதியை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் எப்போதுமே நல்லா சூடாக இருக்கிற பதத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எண்ணெய் கோக்காமல் இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுது பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சில பேர் அந்த வார் பகுதி அந்த லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க அல்வா செய்கிறதுக்கு. ஏன்னா நல்லா இருக்காது, தீஞ்சு போயிடும் பொரிக்கிறப்பன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அல்வா எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 250 கிராம்ஸோட சுகர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 5 ப்ரெட்டுக்கு 250 கிராம்ஸோட சுகர் உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். தண்ணி 350 ml தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 350 ml தண்ணி இதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது இதில் நாம் ஏலக்காவும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போதுமே ஸ்வீட் செய்யும் போது சால்ட்டு சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொதித்து வந்துட்டோன்னே நான் ப்ரெட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரெட்டு ஆட் பண்ணும் போது நீங்கள் தனித்தனியாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதிலே எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட கலர் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். எதுவுமே தீஞ்ச மாதிரி இல்லை, ரொம்ப ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ப்ரெட்டையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த அல்வா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டுக்குள்ளே சுகர் சிரப் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நான் 350 ml பால் இதில் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெட்டை நல்லா பாலோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 ப்ரெட்க்கு 250 கிராம்ஸ் சுகரும் 350 ml வாட்டர் அண்ட் 350 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சரியாக இருக்கும்.
நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் ப்ரெஷரை வந்து அதில் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். வார் பகுதி இருக்கு இல்லையா, அந்த சைட்டில் அந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா அது அமுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா எல்லாமே ஈக்குவலாக வந்து ஸ்மாஷ் ஆயிரும். இப்போது அடுத்ததாக நாம் இதில் ஆட் பண்ணுறதுக்காக கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸை வறுத்துட்டு வந்துடுவோம். வாங்க எப்படி வறுக்கலான்றதையும் பார்த்துடலாம். நல்லா ஒரு சூடான பேனில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 5 பிரெட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ரொம்ப சரியாக இருந்தது. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 15 ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 கேஷ்யூ நட்ஸ் எடுத்து அதை எல்லாத்தையுமே 2ஆக வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது எல்லாமே இப்போது நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போது இதை நாம் ப்ரெட்டில் வந்து ப்ரெட் அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட் அல்வாவில் இப்போ நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகான கலர்ஸில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது காய்ஸ். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அல்வா வந்து இப்படி தான் நல்லா திரண்டு வரணும். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே கூடாது. நல்லா திரண்டு வருது பாருங்கள். அந்த நெய்யெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் அல்வா இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான பதம். நம்மளோட பிரெட் அல்வா வந்து இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிரெட் அல்வா செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் வந்து பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய காணொளி பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக மிக நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு காணொளியில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷனா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.